வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வான்மதி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி ஒரு லஞ்சுக்கு ஒரு சைட் டிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். இது ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி. இதில் பருப்பு காய்கறி எல்லாம் சேர்ந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி. நிறைய பேர் இப்போது இந்த ரெசிபியை செய்ய மறந்துட்டாங்க. நிறைய பேர் செய்யறதுக்கு இல்லை, நானும் இப்போது செய்யறது இல்லை. அதனால தான் இந்த மறந்து போன இந்த ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபியை இன்றைக்கி செய்யலான் இருக்கிறேன். என்ன ரெசிபி அப்படின்னா கொத்தவரங்காய் பருப்பு சிலி. வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத ரெசிபி உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ இந்த பருப்பு சிலி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள், முக்கியமான பொருட்கள் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை, தேங்காய், துருவன தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போல் நம்ம எடுத்துக்க போகிறோம். இப்போது 1 கப் கொத்தவரங்காய் க்ளீன் பண்ணி பொடிசாக கட் பண்ணியிருக்கேன். இது ஒரு 150 கிராம் இருக்கும். இது 4 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு. இதை ஒரு 3/4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். காரத்துக்கு 2 காஞ்ச மிளகாய், இதுவும் ஊறி இருக்குது. அதாவது ஊற வச்சு கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, காஞ்ச மிளகாய். இது கூட தாளிப்புக்கு என்ன சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறத நம்ம சமைக்கும்போது பார்க்கலாம். வாங்க, முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் இது தான். ஊற வச்ச பருப்பு, காஞ்ச மிளகாய், கொத்தவரங்காய், தேங்காய். வாங்க நம்ம இப்போது இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு இருக்கு இல்லையா, ஊறின கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, மிளகா, இதையெல்லாம் கொரகொரப்பாக மிக்சியில் அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த 2 காஞ்ச மிளகாயை கீழே போட்டுப்போம். நம்ம ஊற வச்சு தண்ணி வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போது இதை கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்த பருப்பெல்லாம் மிக்சியில் அரைச்சிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு கொரகொரப்பாக இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. கொரகொரப்பாக அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போது நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு இந்த பருப்பை வேக வைக்க போகிறோம். அதுக்கு நான் இந்த ஸ்டீம் பண்ணுற பிளேட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட நம்ம வேக வச்சு வேக வைக்கலாம். சும்மா இப்படி கிள்ளி நம்ம வச்சோம்னாலே ரொம்ப மொத்தமாக இல்லாமல் இதை இப்படி வச்சுக்கணும். இப்போது இந்த பருப்பை நம்ம வேக வைக்க போகிறோம். கூடவே இந்த காய்கறி, இந்த கொத்தவரங்காய் இருக்கு இல்லையா, இதையும் நான் இதில் போட்டு வேக வச்சுக்க போகிறேன். நான் ஸ்டீம் தான் பண்ண போகிறேன். நம்ம இட்லி தட்டிலேயே கூட ஒரு தட்டில் காயும் ஒரு தட்டில் பருப்பும் வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போது இப்போ நம்ம அரைச்ச பருப்பு, கொத்தவரங்காய் ரெண்டுத்தையும் நல்லா ஸ்டீம் பண்ணிவிட்டு வந்துடுவோம். வாங்க, இப்போது கேஸ் ஆன் பண்ணி நம்ம ஸ்டீம் பண்ணுறதுக்கு ஒரு சட்டி வச்சுக்கிறோம். இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சூடாகட்டும். இப்போ தண்ணி நல்லா சூடு வந்துருச்சு. நம்ம பருப்பு இருக்கிற பிளேட்டை ஃபஸ்ட்டு உள்ளே வச்சுப்போம். கொத்தவரங்காயை நான் மேலே வச்சுக்கிறேன். இப்போது மூடி போட்டு மூடிடுவோம். ஒரு 10 நிமிஷம் இது ஸ்லோ ஃப்ளேமில் வேகட்டும். இது வெந்த பிறகு அடுத்து நம்ம எப்படி தாளிக்கணும் இந்த ரெசிபி அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம் வெந்துருச்சான்னு. கொத்தவரங்காய் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வெந்துருச்சு பாருங்க. நம்ம போட்டப்போ இருந்த கலரும் இப்போ கலரும் வெந்துருச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். பருப்பும் வெந்துருச்சு, எடுத்துருவோம். இப்போது ஒரு கடாய் வச்சுப்போம். அடுப்பு ஸ்லோலே இருக்கட்டும், கடாய் காயட்டும். அதுக்குள்ளே இந்த பருப்பு சிலி, கொத்தவரங்காய் எல்லாம் லேசாக ஆறிடும். இப்போது நம்ம வேக வச்ச பருப்பை இந்த அளவு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆறின பிறகு இப்படி கட் பண்ணி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் எடுத்துக்க போகிறோம். அப்போ நல்ல பூ மாதிரி உதிரியாக வந்துடும். இந்த பருப்பு சிலிக்கு இந்த பருப்பு நம்ம கையாலேயும் இப்படி உதுத்துக்கலாம்.
மிக்சியில் ஊதுக்கும்போது நல்ல பூ மாதிரி வந்துடும். நல்லா ஆறின பிறகு நான் சின்ன சின்ன துண்டை ஆக்கி இந்த மாதிரி மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு வந்துடுறேன். கடாய் காஞ்சிருச்சு. இப்போ ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய். இந்த அளவு எண்ணெய் இந்த ரெசிபிக்கு தேவைப்படும். கடுகு, ஜீரகம், உளுந்து, பெருங்காயம் கொஞ்சமாக. இப்போ இது எல்லாம் பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலை, நம்ம வேக வச்ச கொத்தவரங்காய், மஞ்சள்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போது இந்த கொத்தவரங்காயை நல்லா போட்டு வதக்கிக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். பாருங்கள், இப்போ மிக்சியில் போட்டு இப்படி பல்ஸில் பண்ணி இப்படி பவுட்ரு மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இந்த வெந்த பருப்பை இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பருப்பு சிலிக்கு தேவையான உப்பு கொஞ்சமாக போட்டுக்கிறேன், அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். பருப்பு, காய் எல்லாத்தையும் நம்ம இப்போ ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறோம். ஸ்லோவில் 2 நிமிஷம் வேகட்டும். இப்போது 2 ஸ்பூன் தேங்காய் துருவல் 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை, தேங்காயை போட்டு 1 நிமிஷம் வதக்கி விட்டு எடுத்தால் நம்மளுடைய பருப்பு உசிலி, கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. ஒரு நிமிஷம் மூடி வச்சுப்போம். நம்மளுடைய சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. லஞ்சுக்கு நல்ல சைட் டிஷ் இது. சாம்பார் சாதம், காரக்குழம்பு எல்லாத்துக்குமே இந்த பருப்பு உசிலி நல்ல மேட்ச் ஆகும். நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. உங்களுக்கு தேங்காய் இன்னும் கொஞ்சம் வேணும்னா போட்டுக்கோங்க. கடைசியாக நான் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் இன்னும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கடைசியாக சேர்த்து கலந்துக்கிட்டால் போதும், அவ்வளோதான். புலன்னு சூப்பரான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. பருப்பு உசிலி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்விங் ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். வாங்க இந்த கிண்ணத்துலேயே எடுத்துருவோம். சூப்பரான சுவையான பருப்பு உசிலி ரெடி. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய ட்ரெடிஷ்னல் கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி ஆயிடுச்சு. இந்த பருப்பு உசிலியில் வந்து இன்றைக்கி வெங்காயம், பூண்டு, தக்காளி இதெல்லாம் சேர்க்காம நம்ம செஞ்சுருக்கோம். அதனால் பண்டிகை காலத்தில், விசேஷ நாட்கள்லாம் இது வந்து அந்த காலத்துலேருந்து இந்த பருப்பு உசிலி தான் செய்வாங்க. நீங்கள் வேணும்னா வெங்காயம் சேர்த்து கூட இந்த பருப்பு உசிலி செஞ்சுக்கலாம். இப்போ வந்து நான் இன்றைக்கி கொத்தவரங்காயில் இந்த பருப்பு உசிலி செஞ்சுருக்கேன். வேறு எதில் செய்யலான்னா கேரட்டு, பீன்ஸு, வாழைப்பூ இது எல்லாம் சேர்த்து இதே மெத்தடில் இந்த பருப்பு உசிலி செய்யலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. இந்த பருப்பு உசிலி ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து என்னுடைய வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.